ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக வந்து தாத்தா இருந்ததுக்கப்புறம் விஜய் விஷால் லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ரெகுலராக நான் சீரியல் பார்க்குறதில்ல. அப்போ ப்ரொமோ பார்ப்பேன், எப்போயாச்சும் சீரியல் எபிசோட்ஸ் பார்ப்பேன், இல்லைனா எபிசோட் ரிவ்யூ அந்த மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கிளிப்ஸ் வந்து பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கோபிக்கு. எல்லாமே செம ஷாக். அதுவும் செல்லிலாம் செம ஷாக்காக பேசுகிறாரு. ஏன்பா உங்கள் அம்மா பாக்கியாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கும்போது எனக்கு அது அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இல்லை, ஆனால் இப்போ ராதிகா கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்கா என்னப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா டிவோர்ஸ் கொடுத்துட்டு இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அதாவது வந்து இதில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில். அதாவது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து ராதிகா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது லொக்கேஷன் பார்க்குறதுக்கு பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்மா லாஸ்ட்டாக வந்து இருப்பாங்க இல்லையா, பாரதி கிட்ட கொஞ்சம் வேறு ஊருக்கு ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வீடு மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது. மேபி அந்த லொக்கேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி கோபிக்கு இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வேறு லொக்கேஷன் மூவ் பண்ணிவிட்டு அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் மட்டும் அமைச்சிருக்காங்க. திருப்பி போய் கன்வின்ஸே பண்ண முடியாத லெவலுக்கு வந்து வேறு எங்கேயோ போயிடுறாங்க நம்ம ராதிகா. ஸோ இந்த பக்கம் மயூ பாப்பா கிட்டே கேட்குறாங்க, நான் வந்து என்ன சொன்னேன் நீ அக்செப்ட் பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு வந்து கோபியா அப்பான்னு சொல்கிறேன், அதுக்கும் ஓகேன்னா இப்போ வேண்டான்னு சொல்கிறேன், அதுக்குன்னு ஓகேன்னு சொல்கிறேன், உனக்கு எதுவுமே தோணலையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரொமோ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மயூ பாப்பாவுமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. காலத்தில் நான் கோபியோட ஆக்டிங்கை அவ்வளோ ரசித்து பார்த்தேன். அதெல்லாம் வந்து பண்ணுறது வில்லத்தனமாக இருந்தாலும் அவ்வளோ ஃபன்னாக காமெடியாக வந்து பண்ணுவார். அது எல்லாமே ரொம்ப ரசித்து பார்த்தோம். இப்போலாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லவராக பாவமாக அந்த மாதிரி காமிக்கிறது, நல்லவராக மாறது நல்லது தான். பட் அது ரொம்ப பாவமாக ரொம்ப பாவமாக காமிக்கிறாங்க. எனக்கு வந்து ராதிகா டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி மாதிரி அப்படி ஃபீல் பண்ணலாம் அவர் போனார் இல்லையா. கோல்டு கோபியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ராக் எது நோக்கி மூவ் ஆகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு எதுவும் புரிஞ்சு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.